இங்க பார் இந்த எம்ஜிலாம் இப்பதான் லான்ச் ஆக போகுது இந்தியாவில். அதுக்குள்ள இங்க ஆப் அடிச்சு வச்சிருக்கானுங்க ஜிஃபாமே. இவன் வெளியெல்லாம் எங்கேயும் கிடைக்கலன்றதுக்காக தான் இங்க வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. வா 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 ரோல்ஸ் ராய்ஸ் எவ்வளோ பெருசா இருக்குங்க. வெல்கம் பேக் ஜி ஃபேம். ஸோ ஹவ் ஆர் யூ? அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். குட் மார்னிங் இல்லைங்க, குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கடா போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த vlogல மார்க்கெட்டுக்கு போகிறோம். ஹோல்சேல் செகண்ட் ஹேண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் மார்க்கெட். ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எதுக்கு அப்படின்னா, நம்ம வண்டியை வந்து ரெண்ட்டுக்கு உங்கள்கிட்ட எடுக்கும்போது கிட்ட ரொம்ப அந்த ஒரு grill இல்லாமல் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அப்போ அதை முதலாளிகிட்ட சொன்னதுக்கு சரி ஓகே நீ ஃப்ரீயாக இருக்கும்போது அங்கே போயிட்டு நீ மாத்திக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே நம்மளும் மாத்திக்கலாமே, அது ஏன் விட்டுக்கிட்டு, ஏன்னா டே பை டே கொஞ்சம் நாள் போயிடுச்சுன்னா நம்மளோட எப்போ சொன்னா நீ இப்போ மார்க்கெட்டுக்கு திடீர்னு போயிட்டு வேலைக்கு வாங்குறாங்க, அதுக்கு நான் எப்படி காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம கூட நாங்கள் ஓடி போயிட்டு அந்த மார்க்கெட்டில் எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லி நல்லா குப்பையில போட்டு கிளற மாதிரி தேடிட்டு அங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான அந்த பிளாக் கலர்ல ஒரு சின்ன கிரில் வருது, அந்த கிரில்லு அப்புறம் சாணி மேட்டு, இது மட்டும் தான் பார்க்க போறோம். முடிஞ்சா நம்ம வண்டி ஸ்டேரிங்ல அந்த லோகோ மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லாம இருக்கு, அதையும் பிடிங்கிக்கலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்கோங்க. சுஜய் ஃபேமே ஒரு சின்ன சொதப்பல் வந்து பாத்தீங்கன்னா நடந்து போச்சோ, அது என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? தஸ்ரியான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தஸ்லியா லியா சம்திங் அந்த மாதிரி ஒரு இடம் பேரு எல்லாம் அரபியில வருது. நம்மள மாதிரி அவங்க வாயில கொஞ்சம் அது முன்ன பின்ன தான் வரும். ஸோ நேரா அங்க போறத கிளம்பி போயிட்டோம். திடீர்னு நம்ம கபில் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அது முடிச்சு விட்டு போங்க அப்படின்ட்டாங்க. எங்கடான்னு பாக்குறீங்களா? இந்த கெல்லியோடைய ஷோரூமுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கெல்லி ஷோரூம்ல இப்போ ஏகப்பட்ட வண்டிஸ்லாம் இருக்கு. நம்ம கபிலோடைய வண்டி வெளியே வந்து உங்களுக்கே தெரியும் நிக்குதுல அந்த ஒயிட் கலர். ஸோ அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலை இருக்கு. அதுக்கு நிறைய பொருள் டேரக்டா சைனால இருந்து வர வச்சிருந்துச்சு. ஸோ அதுல ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் மட்டும் இருக்கு. அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே போயிடுங்க அதுக்கப்புறம் நீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கெல்லிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து வந்திருக்கிற ஒரு லேட்டஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லலாம். சைட்ல இருந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு BMW லுக்கு கொடுக்கும், X6 X4 லுக்கு கொடுக்கும். ஆனால் வேற லெவலில் இருக்குல்ல அல்டிமேட்டா. எல்லாமே சைனீஸ் வண்டி தான், எல்லாமே சைனீஸ். ஏன்னா கெல்லி ஷோரூமே சைனீஸ் தான் அப்படிங்கக்குள்ள வெளியே நிற்கிறது மட்டும் என்ன. அண்டு இப்போ சவுதியில் வந்து கெல்லியோட பிராண்டில் இந்த வண்டி நல்ல ஃபேமஸாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. கலரே உங்களுக்கு பார்க்க ஒரு வித்தியாசமாக தெரியும் பாருங்க, ஒரு பிங்க் ஷேட் அடித்த மாதிரி. அதுதான் இது நார்மல் கலர். இது எதுக்காக ஃபேமஸ்ன்னு கேட்குறீங்களா? லேடிஸுங்க ஓட்டுறதுக்கு இதை ரொம்ப ப்ரிஃபேர் பண்ணுறாங்க. நிறைய ஆப்ஷன்ஸு, கம்மியான அமௌண்ட்லேயே நிறைய ஆப்ஷன்ஸும் நமக்கு வந்து நல்ல ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கவே பாருங்கள், வால்க்ஸ்வாகன் மாதிரி எல்லாம் ஒரு காஸ்ட்லி வண்டி ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்குது பாருங்க. எல்லாம் கெல்லியாக தான் நிற்கிது. வாங்க ஸ்பேர் பார்ட்ஸ் இடம் இங்கே தான் இருக்குது. நேராக நம்ம சைனாலேருந்து வந்திருக்கேப்பா அதை கூடுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுவோம். ஃபர்ஸ்ட் வண்டியெல்லாம் பாருங்க அப்படியே பங்கமாக வச்சுருப்பாங்க. ஆனால் என்ன பொசுக்குன்னு ஏதாவது ஒன்று வீணாக போச்சுன்னா பொருள் மட்டும்தான் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டுது. ஐ திங்க் திஸ் இஸ் டெஸ்ட் ட்ரைவ்னு நினைக்கிறேன். தரமாக இருக்குது பாருங்கள் வண்டியை பாருங்களேன். ஒரு ஆடி BMWக்கு ஈக்குவலாக வந்து கொடுப்பாங்க. எனிவே வாங்க உள்ளே போய் வெயிட் பண்ணுவோம். முதலாளி குசுன்னு பேசிக்கிறாரு. நம்ம பொருள் வந்துருச்சு, ஆக்சுவலாக அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக சொல்லிட்டாங்கன்னு குசுன்னு இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அது எப்போ முடியுமோ அது வரைக்கும் இங்கே நம்ம உட்காந்துட்டு கிளம்புவோம். சுஜிஃபேமே ஒரு வழியாக இங்கேருந்து வந்து நம்ம ஷோரூம்லாம் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 40 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம வந்து ஒரு வெறுங்கையாக வந்து ரிட்டர்ன் போகிற மாதிரி நிலைமை ஆகிப்போச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் போட்ட பில்லை விட இப்போ ஒரு 300 ரியால் சம்திங் அதிகமாக வந்து இவங்க இப்போ பில் பே பண்ண சொன்னாங்க. ஸோ முதலாளி வந்துட்டு நான் மேனேஜ்மெண்ட்டில் பேசிட்டு தான் உங்களுக்கு என்ன இதுன்னு சொல்லி இப்போ நான் ரிப்ளை கொடுப்பேன், வெயிட் பண்ணுங்கள், என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க ஃபர்ஸ்ட் அவ்வளோ, அப்புறம் இப்போ எப்படி இவ்வளோ வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சு சரி அப்படி அந்த பொருள் வாங்காத, வெயிட் பண்ணு, சைனாலேருந்து வந்தா என்ன இப்போ அது நமக்கு தேவை தான், பட் அதுக்காக இந்த மாதிரி ரேட் டக்குன்னு ஏறக்கூடாது, நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் போவதான் இந்த ரேட்லாம் சொன்னாங்க. அதை வந்து துரும்பான்னு சொல்லுவாங்க, மெக்கானிசம், ஒரு பெரிய மெக்கானிசம். அது நல்லா 4-5 கிலோவில் இருக்குது, ஆயிலுக்கா இல்லை பெட்ரோலுக்கு சம்திங் அது. ஸோ இப்போ வேணா அஸ்ரம் நீ போய்ட்டு, நான் மேனேஜ்மெண்ட்டில் பேசிட்டாங்க, கெல்லியோட ஷோரூம் மேனேஜ்மெண்ட்டில் பேசியிருக்கேன், 48 ஹவர்ஸில் எனக்கு கால் வரும், ஸோ அது பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்னதுன்னு சொல்லிட்டு. அந்த 300 ரியால் நான் என்னத்துக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு 3500 3600 வருது. இப்போ வாங்க நம்ம ஜல்லக்குட்டி எடுத்துகிட்டு தஸ்ரியாவுக்கு கிளம்புவோம். ஜிஃபேமே. ஸோ இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டுக்குள்ளே பூந்துட்டோம். எல்லா இடத்துலையும் பாருங்களேன் பம்பரு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்குறாங்க.
அப்படியே நமக்கு தேவையான செக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தேடி போயிட்டு இருக்கோம். இப்போ இவங்கள்ட்ட பாருங்க ஃப்ரண்ட் பம்பர் அது இதுதான் இருக்கு. பட் இவங்க வந்து ஃபோர்டுக்கு தான் வச்சிருக்காங்க. ஒன்னொன்னுக்கும் வந்து இப்படி தனித்தனியா வச்சிருப்பாங்க. இது என்னது செவர்லெட்டு ஹுண்டாய் ஜின்னசஸ் அப்படின்னு சொல்லி நல்லா பெரிய பெரிய வண்டி இது கூட வச்சிருக்காங்க. விளம்பரம் ஆனா மூடி இருக்கிற மாதிரி ரைட்ல போய் பார்ப்போம். என்ன சும்மா போன் பிடிச்சிட்டு அவ்வளோதான் அங்கதான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. வாங்க நம்ம கடையை வந்து முதல்ல தேடி பிடிப்போம். ஏன்னா இது ரொம்ப பெருசு அப்படிங்கறதால எதை நம்ம எடுக்கிறதுனே தெரிய மாட்டேது. எங்க நிறுத்தணும்னு தெரியல, எங்க கிடைக்கும்னு தெரியல. ஸோ மாத்தி மாத்தி நம்ம அலையணும். 2 தெருவுக்கு அந்தாண்ட போங்க கிடைக்கும்னாங்க. ஸோ வாங்க அந்தாண்ட போய் பார்ப்போம். நம்ம செஞ்சான் முன்னாடியே நம்ம எதிர்பார்த்த பம்பர்லாம் இருக்கு. பட் நம்ம கேட்டது மட்டும் இந்த இடத்துல கிடைக்கல. மொத்த இன்ஜினியுமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இது வந்து ஆமா இது வந்து தஸ்ரீன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு பழசுல வேணும் அப்படின்னா உங்க வண்டி எல்லாம் இங்க உள்ள வந்தீங்கன்னா நிற்கும். உங்களுக்கு எது வேணுமோ அப்படியே தூக்கிக்கலாம். அலாய் வீல் டயர்லாம் வச்சிருக்காங்க பாரு. भाई 15 साइज का अलाई व्हील कितने का मिल जाएगा? 14 साइज का गेड़ எங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்க? कितना अलाई व्हील नहीं ये जो पड़ा हुआ है ये सब நிறைய வந்து பாத்தீங்கன்னா வண்டி எல்லாம் அடிபட்டு நல்ல புது மாடலே வந்து பாத்தீங்கன்னா அடிபட்டு அப்படி கிடக்குது பாருங்க. எம்ஜி மொத்தம் இன்ஜினியை கழட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஆனா வண்டி பாருங்க லேட்டஸ்ட் மாடல். இன்னும் இதோட அப்கிரேடட் வெர்ஷன்லாம் வந்துட்டு தான் இருக்கு. அதுக்குள்ள இப்படி நமக்கு தேவை இந்த பிளாக் கீழே கலர் பாத்தீங்களா, இந்த இது மட்டும் தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். மற்றபடி வேற எதுவுமே தேடல. அந்த பக்கம் போக சொல்லியிருக்காங்களா. வாங்க ஜி ஃபேம் ஒரு வாட்டி சுத்தி பாருங்களேன். பெரிய மார்க்கெட் இது. ஆக்சுவலா ரொம்ப பெருசு. நமக்கு தேவைன்றதுல இப்ப கிடைக்குதா இல்லையான்னு சொல்லி தான் நம்ம இப்ப பார்க்கணும். வாங்க போயிட்டு தேடிட்டு வருவோம். சுஜி ஃபேமை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா எல்லாமே சைனா வண்டி தான். அந்த சைனா வண்டியோட மொத்த ஐட்டத்தையும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. நமக்கு தேவையான இங்க இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இதா எதோ சொல்றாங்க. இதை சொல்றாங்களா? ولا يجي جيب يعني هنا يركب كشاف. ايه انت يركب كشاف عندك ما يبغى هذا المشكله ما في مشكله موجود ثاني ஏதோ வச்சிருக்காங்களாம். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் இருக்கு. ஸோ திஸ் இஸ் கால் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் ஃபார் செகண்ட் ஹேண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ். நிறைய இருக்கு பாருங்க. எல்லாம் செஞ்சானுடைய தாங்க. அடாடாடாடாடாடா அல்டிமேட்டு எவ்வளோ வண்டிங்கெல்லாம் இருக்கீங்க. ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி தாங்க இடம். இந்தா இப்படி எல்இடியோட வாங்கிக்கிறியா? எல்இடியோ போட்டால் வயரிங் தானே போட்டு விட்டா வேலை முடியல. எல்இடி அப்புறம் போட்டுக்க வேண்டியதான். இல்லை அதுலேயே எல்இடி இல்லை தான், தனியாக தான் வாங்கிக்கணும். இவங்கள்ட்ட ரிம் எல்லாம் இருக்கு பாருங்க ஜிஃபேம். இவங்கள்ட்ட வந்து செகண்ட் ஹேண்ட்ல ரிம்மு சைட்ல ரஃப்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வண்டி சைட்ல வருதுல, அதாவது இந்த இடத்துல வரக்கூடியது, இதுக்கு பேர் ரஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம வாங்க வேற பின்ரே தான். இது பின்ரே தானே. எம்கிராண்ட் புது மாடல் தெரியுதா இல்ல? புது மாடல் டச் டிஸ்பிளேன்னு இருக்கு. ஆனா வண்டியோட நிலைமையை பாருங்க. ஆக்சுவலா நிறைய பொருள் இங்க வச்சிருக்காங்க. எல்லாம் பாருங்க எல்லாம் நமக்கு தேவையான குட்டி கிடைச்சிச்சா ஓடுதாக விலைய சொல்லுவான் பாரு. இப்ப அதை நினைச்சாதான் மண்டை சுத்தம். صديق هذا جديد هذا جديد يجي 180 كيف جديد هذا وكاله 300 ريال 300 زياده والله صديق جديد. انت كلام جديد. ايوه جديد هذا جديد. هذا مستعمل يا صديق ما يركب حتى على سياره. هذا شوف مو مستعمل. انا ليش يجي هنا؟ ايوه هنا ليش يجي؟ ما في كفيل ها حق سياره عنا. بس انا ابغى اركز فلوس عشان نركب 300 والله صديق 250 يبغى 300 ரியாலாம் கொய்யால. புதுசே அவ்வளவுதான்டா வருது. பழசுல வாங்கணுன்றதுக்காக தான் இங்க வந்தோம். என்னங்க இவ்வளவு ரேட்டு சொல்றாங்க? இது அப்பா தெரிச்சு ஓடணும் போல இருக்கு இங்க இருந்து நம்ம ஃபர்ஸ்ட். ஆனா பார்க்க கண்டிஷனா புதுசு மாதிரி தான் இருக்கு. ஆனா அதுக்காக அது புதுசு கிடையாதுல்ல. அது ஆக்சுவலா பழசு. அதை பட் அதே 300 ரியாலுங்கிறாங்க. கிடைக்கும் ஒன்னு எப்படி வாங்க. சைனால இருந்து வர வச்சு நம்ம வெயிட் பண்ணி வாங்குறதுக்கு அந்த ஒரு கருப்பை மட்டும் இந்த ரேட்டு சொல்றாங்க. வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போலாம். அடுத்த இடத்துக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லெக்ஸஸ் உடையது. ஸோ லெக்ஸஸ்க்கு இருக்கான்னு பார்ப்போம். ஐயோ ஐபோன் ஜிபேமே ஐஸ்கிரீம் வந்து நமக்கு வந்த உடனே கொடுத்துட்டாங்க. கரைஞ்சிரும். கரைஞ்சிரும். மொஜூத் சஞ்சான்
ஓகே இங்க இங்க இருக்குதா? அப்ப வண்டி ஆஃப் பண்ணிடு, உள்ள போய் நம்ம பாத்துட்டு வர்ற மாதிரி இருக்கும். வண்டி ஆஃப் பண்ணிடு. جيب 4200 15 برو ماكس. انا ماكس. كم جيجا هذا؟ هذا كم جيجا؟ انا سيم ஓகே ஜிஃபம், தலைவன் ஃபோனை வாங்குறியா வாங்குறியான்னு இருக்கேன். ஃபோன்லாம் எனக்கு வேணாம்பா. டோர்ஸ்லாம் இருக்குது நிறைய வண்டி. இது ஹுண்டாயோட பேனட் இருக்கு. வண்டி லாக் பண்ணிடு. كم يجي هذا؟ 150 والله انا ما بيجي كفيل هذا. والله ما في كفيل. انا حق سيارة انا. இது வந்து நமக்கு இதுதான் நமக்கு தேவை. ما عليك والله يجي نفر كثير. اذا انت سوي يعطيك ديسكونت انا اسوي هذا لوكيشن ان شاء الله. كثير نفر يبغى السيارة على طول يجي هنا. 200 ريال ما 200 ما في 100 هذا سوي ديسكونت 100 எல்லாம் கொடுக்க மாட்டறாங்க. ரேட்டை குறைக்க மாட்டறானுங்க. எல்லா வண்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, அடாடாடாடாடா என்னென்னமோ இருக்குது, என்னென்னமோ தூக்கி போட்டு வச்சிருக்கானுங்கலாம். இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. ஓ, சீட் பெல்ட்டுக்கான அந்த மோட்ரு லோகோ, வாவ், ரேடியேட்டரு, ஃப்ரண்ட் பம்பர். இதையே 250 ரூபா 300 ரூபான்றாங்கன்னா, ஸோ இவங்க வந்து தலையை வெடிச்சிரும் போல இருக்கே. அதையும் தனித்தனியாக கழட்டி வச்சிருக்காங்க ஜிஃபாமே. வாவ். ஸோ நமக்கு எடுத்தது ஐ திங்க் இங்கேருந்தா இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. நம்மளது உள்ளே அடிக்கிருக்கு பாருங்கள் ஃபுல்லாக. அதில் இருந்தால் இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நமக்கு இவ்வளோ ரேட் சொல்கிறாங்க. வண்டி கார் நிற்கிது, உள்ளே அப்படியே ஏற்றி நிற்கிது. இதெல்லாம் ஹுண்டாயோடைய டோருன்னு நினைக்கிறேன். ஹுண்டாயோட டோரு அது இதுன்னு பிளா 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 நிறையா இருக்குது ஜிஃபாம். இங்கே வந்தோம் அப்படின்னா பழசில் வாங்கிக்கலாம். அதுக்காக ரேட்டு வந்து எனக்கு நல்லா மட்டமாக கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை. ஏன்னா இங்கே வந்து நம்ம சைனீஸ் வண்டிங்கிறதால சீக்கிரம் பொருள் கிடைக்காதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸே வைக்கிறாங்க. இவன் வெளியெல்லாம் எங்கேயும் கிடைக்கலன்றதுக்காக தான் இங்கே வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இவங்க ஒரு மைனர் ப்ளஸ் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. வாங்க நமக்கு கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். லக்கு தான், கிடைச்சா நல்லது. போய் தேடி பார்ப்போம். நல்லா கம்மி ரேட்டு கிடைச்சா வாங்கி இவங்கள்ட்டே செட் பண்ணிட்டு போயிடலாம் ஜெய்ஃபாம். இது மௌஜூத் அதேஷ் பாய்தா. ஸ்டேரிங்ல நமக்கு லோகோ இல்லடா எடுத்து கொடுறாடா. ஆல்ரெடி கிட்ட இருக்குது அந்த லோகோ போய் கொடுக்க போறான் நம்ம வண்டி. இது நல்லா இருந்த லோகோவை. ஸோ திஸ் இஸ் தஸ்ரியா. எல்லா வண்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின்லேருந்து எடுத்து ஒரு வண்டியே நீங்கள் தனித்தனியாக கேஷ் இருந்துச்சு அப்படின்னா அப்படி வாங்கி இவங்கள்ட்ட ஒரு வண்டியை உருவாக்கி கொண்டு போயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு எல்லாம் பொருள் வச்சிருக்காங்க. ஹுண்டாய், டொயோட்டா, ஃபோர்டுன்னு தான் அதிகமாக வச்சிருக்கானுங்க. லெக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இது இல்லையா என்ன சொல்கிறாங்களோ பார்ப்போம். அப்படியே அது இதுன்னு இருந்தால் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். ஜிஃபாம் இந்த கடைக்கு நம்ம மறுபடியும் போகிறோம் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு. ஏன் அப்படின்னா முதலாளியோட இது அந்த துரும்பா அந்த இன்ஜின் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இன்றைக்கி நம்ம ஷோரூம் போயிட்டு வந்தோம்ல, இங்கே ஃபுல்லாமே அந்த கெலின்னு அந்த பிராண்டோட வண்டி தான் வச்சிருக்காங்க. இந்த பின்ரேக்கு தேவையான இது இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இல்லை இவன் பட் வச்சிருக்கான்ல, அங்கே பார் வண்டியாவே நிற்கிது. இங்கே பார் இந்த எம்ஜிலாம் இப்போ தான் லான்ச் ஆக போகுது இந்தியாவில். அதுக்குள்ளே இங்கே ஆப் அடிச்சு வச்சிருக்கானுங்க ஜிஃபாமே. அடாடாடாடாடாடா என்னடா அப்படி பண்ணி வச்சிருக்கீங்க ஜிஃபாமே. ட்ரை பண்ணி பார்ப்போம். இது செஞ்சான் தானா? அது எவ்வளோ கொடுப்பேன்னு கேளு. கமாத்திக் சதிக்கும் தாதா ஷாஷா இதை எடுத்து கொடுப்பாங்களா டச்சு? வாவ், நம்ம வண்டிக்கு தேவையானது இங்கே இருக்குங்க. இந்த பார் இங்க பார், இதை எடுத்து கொடுப்பானா கேலாம். இதை எடுத்து கொடுப்பானா கேலாம். சார்ஜர் தான் இது கொடுத்துருக்கான். அதான் சொல்றேன், இதுல கொடுத்துருக்க டாப் மாடல்ல. அவன்கிட்ட கை காட்டு. சரி தால் ஹீனா இவங்கள்ட்ட சொல்லணும். எக்தர்ஷீல் அந்த அதான் கை காட்டு அவனுக்கு. والله ما في مشكله. شوف كم يحسبهم. كم هذا؟ ويطلع هذا كامل. طيب هذا خلاص 15 ريال انا اعطيك ما في مشكله. وشو كم كمان ما ادري انا. شوف السنه كم 150 ரூபாயா? அட பாவி, அநியாயம் பண்றீங்கடா. பழைய லோகோ தூக்கி போட்டா கூட அதுக்கு வேல்யூ பாத்தீங்களா ஜிஃபாமே? செகண்ட் ஹேண்ட்ல நம்ம வண்டியோடைய லோகோவுக்கு இல்ல அது இப்படி இருக்கு, ரைட் போட்ட மாதிரி வருது. நம்ம வண்டியோட மதிப்பு 150 ரூபாயா இது. தேவையில்ல, நமக்கு குட்டியா ஸ்டேரிங்ல இருக்கிறது தான் வேணும். அது உங்கள்கிட்ட இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அதுதான் ரொம்ப அசிங்கமா தெரியுது அநியாயத்துக்கு. என்னென்ன இருக்கு பாருங்க. அந்த இங்கெல்லாம் வச்சிருக்காங்க பாரு. இதுல ஏதாவது வந்து குட்டி கடந்துச்சுன்னா எடுக்கலாம். எல்லாமே லோகோ தான் அது. அதுதான் சொல்றேன். स्टीयरिंग में जो लगता है वो वाला लोगो है आपके पास? स्टीयरिंग में छोटा सा चाहिए இல்லையா உங்கள்கிட்ட?
எல்லாம் ஹுண்டாய் 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 டொயோட்டா 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 நிசான். இந்த வண்டிக்கு இங்க தான் வாங்கிருக்கோம். இந்த வண்டிக்கா? இந்த ரஃப் இதெல்லாம் தான் வாங்கிருக்கோம். இந்த வண்டிக்கா? இதுக்கு இல்ல, இந்த ஒயிட் அந்த வெள்ளை வண்டிக்குல ஏகப்பட்டது வச்சிருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா வண்டி 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 எல்லாம் அப்படியே அடுக்கி வச்சிருக்காங்க. ஜிஃபேமே ஜிஃபேமே இது கிடைச்சிருச்சு. ஆனா என்ன அமௌண்ட் சொல்ல போறாங்க என்னன்னு தெரியல, பாப்போம். சேர்த்துக்கு அப்படி உள்ள வைக்கிறது. هذا جديد والله ما تدير شغال. جديد؟ نفس تشتري من وكالة شيء يعني. இப்ப பாரு ரேட் சொல்லி இப்ப ஹார்ட் அட்டாக்கே வர வைக்க போறான் பாத்துக்க. அவன் அதுக்கே 200 ரூபான்னா கீழே இருக்கிறதையே. 170 கம் 170 170ன்றான். ஆனா இருக்காது. அப்ப வேற ஏதோ அவன் தப்பா சொல்லிட்டு போறான் உங்களுக்கு ரேட்டு. நமக்கு தெரியல இது எவ்வளவு சொல்ல போறாங்கன்னு பாப்போமே. வண்டியோட ரேடியேட்டர்லாம் இருக்கு பாருங்க ஜிஃபேமே. இங்க வண்டியோட ரேடியேட்டர்லாம் இங்க கிடக்குது. எல்லா வண்டிக்கும் எடுத்துக்கலாம் போல இருக்கு. இங்க இந்த ரேடியேட்டர்ல இருந்து எடுத்து எல்லாம் வச்சிருக்கானுங்க. ஜிஃபேமே அலைஞ்சு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கிட்ட நம்ம அந்த ஃப்ரண்ட் கிரில் வாங்கிட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா புதுசு. இவங்கள்ட்ட அப்படியே கிடைச்சிச்சு நமக்கு. என்னடா அப்படின்னு கேட்கல, இந்த உள்ள வரும் தெரியுமா அப்படி சாணி அடிக்கிறது. சாரி, சாணி அடிக்கிறது இல்லைங்க, அந்த இது சேர் அடிக்கிறது. அது வந்து ஃப்ரண்ட்டுக்கு நமக்கு இல்லை, தெரியுதா? இப்படி ஓப்பனா கொஞ்சம் அசிங்கமா தெரியுது. அதனால அதுக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு இப்போ அதாவது ரைட்டுக்கு கிடைச்சிருச்சு, இந்த சைடுக்கு கிடைச்சிருச்சு. அந்தாண்ட சைடுக்கு தான் நமக்கு வேணும். அடுத்த இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே ஹுண்டாய் லெக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைனா வண்டிகளுக்கும் இவங்க அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. சீட் எல்லாம் பாருங்க, அப்படியே ஒரு வென்டிலேட்டர் சீட்டு வாங்கிட்டு போய் நம்ம வண்டிக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டுருவோமா. சோனியோட ஸ்பீக்கரோட வச்சிருக்காங்க. உள்ள ஸ்பீக்கர் இருக்கோ? வாவ், அல்டிமேட்டுங்க. வென்டிலேட்டட் சீட்டே வச்சிருக்கானுங்க. எல்லா வண்டியும் இங்கே வச்சிருக்காங்க. ஓகே, அங்கே பாருங்க லக்ஸரி சீட்டெல்லாம் கொஞ்சம். வாவ், அல்டிமேட்டுங்க. ஆனால் என்ன, நம்ம வெளியே கிடைக்காம தான் இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறத இவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ண மாட்டானுங்க. நல்ல பழசையே வந்து நல்ல ரேட்டுக்கு விற்று தள்ளிடுறாங்க. இங்கே பாருங்க, டர்போ செஞ்சான் வண்டி தான் இது. டர்போ ஆக்சுவலாக இதோட ஸ்டேரிங்கில் இருக்கிற லோகோ இருக்கா? அந்த இவன் ஸ்டேரிங்கில் லோகோ இருக்குது. எடுத்து கொடுப்பானா இல்லையான்னு தெரியலையே. எங்கே பாருங்களேன், நமக்கு தேவையானது இங்கே இருக்குது. கொடுப்பாங்களா? ட்ரை பண்ணி இந்த இடத்துல இருந்து கிளம்பியாச்சு. இவங்க நம்பர் வாங்கிட்டியா? ஷாப் நம்பர் 199 போட்டுக்கோ. அப்படிதான் நம்ம போட்டாச்சு. ஜிஃபேமே கிளம்புவோம் இங்கிருந்து. இந்த வண்டிக்கு தேவையான டச்சு, ஸ்டேரிங் வந்து எல்லாமே இருந்துச்சு. போட்டுருணும்னு ஒரு ஆசை தான். பட் இதெல்லாம் தேவையில்லாத வெட்டி செலவு. அந்த ஸ்பாட்ல அந்த டைமுக்கு டக்குன்னு ஒரு ஆசை அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் டோட்டலி வேஸ்ட்டு. அதனால இங்க பாருங்க, ஒருத்தர் செஞ்சான கிட்ட குத்திட்டு பம்பர் வச்சிருக்கிறாரு. அது எப்படி இதுல ஓட்ட முடியுமா அதுக்குள்ள? ஓ, அந்த ஓட்டெல்லாம் அது ஆல்ரெடி இருக்கு. ட்ரை பண்ணி பாரு. என்ன பண்ணணும்னா என்ன பண்ணணும், இல்லைன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு அடுத்தபடியாக வந்து ஒரு பங்காளி ரெஸ்டாரண்ட். இதுதாங்க அந்த தஷ்ரியா. இந்த இடத்தோட லொகேஷன் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். உங்க வண்டிங்களுக்கு ஏதாச்சும் பழசல வேணும் அப்படின்னா இங்க வந்து நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். இப்ப இவங்கள்ட்ட சாப்பிட என்ன இருக்குன்னு தெரியல. வாங்க, கையை முதல்ல கழுவும். கண்ணாடி எல்லாம் கையை கழிச்சுக்கிட்டாங்க. கையை கழுவிட்டு முதல்ல சாப்பிட உட்காருவோம். வாங்க. ஜிஃபேமே பங்காளி ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. கீரை தொக்கு மாதிரி வச்சு விட்டு ஒயிட் ரைஸ் கொடுத்துருக்காங்க. பொரிச்ச மீன் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, சூப்பர். பருப்பு எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் போல். மீன், சாலடு அரை கிலோக்கு ஒன்று மட்டும் கொண்டு வந்து கொடுக்குறீங்க. ஓகே ஜிஃபேமே ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். அழகாக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. 35 ரியால் ஆச்சா. டோட்டலாக 2 பேருக்கு சேர்த்து 35 ரியால். அது எவ்வளோ வருதுன்னு கணக்கு பண்ணி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த ஏரியாவிலேருந்து நம்ம கிளம்புறோங்க. அப்படியே சிட்டியை விட்டு ஒரு அவுட்டரில் வந்து தானே நம்ம வந்து எல்லாத்தையும் வாங்கணும். இங்கே பாருங்க, தேவையானது பிகாஸ் இந்த வண்டிக்கு சேர் அடிக்கிறது அப்புறம் கிட்ட இது மட்டும்தான் அதில் வாங்கியிருக்கு. மற்றபடி வேறு எதுவுமே நம்ம வாங்கலை. நீங்களும் வந்தீங்க அப்படின்னா வாங்கலாம். காஸ்ட் எஃபெக்டிவாக தான் இருக்கானா. பட்டு பேசணும். பேசி ஓன்னு கீழே இருக்கிறது எங்களுக்கு வந்து 250 ரூபா, ஒரு கடையில் 300 ரூபான்னாங்க. அப்புறம் 250 ரூபாய் கொடுக்குறேன்னா இவன் வந்து 200 ரூபான்னு சொன்னான். டேரெக்டாகவே 150 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா 110 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த மேட், இந்த சேர் அடிக்கிறது இருக்குல்ல, ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 110 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா வேற கடையில் தான் கிடைச்சிச்சு. ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்கல. அந்தந்த வண்டி எங்கே ஆக்சிடென்ட் ஆகி நிற்கிதோ அதுலேருந்து என்னென்ன தேவைப்படுது நமக்கு பிடிங்கிக்கலாம். இந்த வண்டி இது ஹெட் அப் டிஸ்பிளேங்க. இதுக்கு வரல, பட் அதில் இருக்கு டாப் மாடலில். எடுத்து வந்தோம்னா இந்த இடத்துல செட் பண்ணிருக்கலாம். அதை 350 ரூபா தான் சொன்னாங்க. ஒரிஜினல் கம்பெனி இது. தேவையில்ல. ஸ்டேரிங் இருந்துச்சு, பட்டன் மவுண்டடோட புதுசாக இருந்துச்சு. ஆனால் அதுல இருந்து ஏர் பேக் வெளியே வந்துருச்சு. நம்மளுக்கு இது இருக்கு. இதை அப்படியே எடுத்து அதில் செட் பண்ணிக்கலாம்.
டோட்டலாக நல்லா தான் இருந்திருக்கும். பட் இது வந்து நமக்கு தேவையில்லாத செலவு. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எது முக்கியமோ அதை மட்டும் போடுவோம். ஏன் அப்படின்னா அந்த சாணி அடிக்கிறது இது போட்டே ஆகணும். பிகாஸ் உள்ளே இருந்தது நான் போடலன்னா ரேடியேட்டர் அந்த இது வெளியே தெரியுது. கல்லுகில் அடிச்சுன்னா ஓட்டை கிட்ட போட்டுக்கணும், தேவையில்லாத பிரச்சனை. ஸோ இது மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே மாட்டிலாம் கொடுக்க மாட்டாங்க, நம்ம வாங்கிட்டு தான் போகணும், வெளியே போய் தான் மாட்டிக்கணும். ஸோ இப்போ மாட்டுறதுக்காக தான் போகிறோம். நம்ம வீட்டுக்கிட்ட போயிடுவோம். அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு கடையில் நிப்பாட்டி ஒரு அமௌண்ட் வாங்கிக்கப்பா, இது எல்லாத்தையும் எனக்கு கொஞ்சம் மாட்டி மட்டும் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நம்ம மாட்டி வாங்க போகிறோம். வாங்க ஜிஃபேம் போகலாம். சரி ஃபேமே, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் ஷாப்புக்கு வந்துட்டோம். இது நம்ம சப்ஸ்கிரைபருடைய ஒரு பிரான்ச் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபருங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு பிரான்ச். இது நிறைய இருக்குது ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் சவுதியில் நிறைய இடத்துல இருக்குது. ரியாத்தில் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நம்ம ஜிஃபேமே எங்கே இருக்காங்கன்னு தெரியல, நம்ம ஜிஃபேமை தேடி பார்ப்போம். ஜிஃபேமே ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை மேலே ஏற்றி இப்போ வேலை நடந்துட்டு இருக்கு. வாங்கிட்டு வந்தது ஒரு பக்கம் அந்த மேட்டு போட்டாச்சு, இன்னொரு பக்கம் இந்த பக்கம் அப்படி உள்ளே போடணும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த அந்த கிரில் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இந்த இடத்துல மாட்டியாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்ம சரி பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே இல்லை சரி பண்ணுறதுக்கு. கிட்ட கொஞ்சம் அடிபட்டிருக்கு, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ உள்ள இந்த மேட் வந்தோடனே இது அப்படியே மறைஞ்சிரும். தெரியுதுங்களா, இந்த தண்ணி இங்கே இப்படி இருக்குது, இது இப்படி மறைஞ்சி இப்படி வந்ததுக்கப்புறம் கல் இதில் அடிக்காமல் இருக்கும். அதனால தாங்க. சரி வாங்க, வேலை நடக்கட்டும். அண்ணா ஒன்று இங்கே இந்த கிளிப் ஆட்டியை போட்டுட்டு போய் நம்ம முடியல இல்லாத இடத்துலலாம் போட்டு டைட் பண்ணிட்டு இருக்குது. சரி ஓகே, வேலை நடக்கட்டும் வாங்க. அப்படியே கூலர் முன்னாடி நிற்போம், கொஞ்சம் நல்லா குழுன்னு காற்று வருது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் வாங்க. ஜிஃபேமே இந்த செல்லக்குட்டியை பாருங்களேன், நம்ம வண்டி பேசி உங்கள்கிட்ட ஓகே பண்ணியாச்சு. வா 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 ரோல்ஸ் ராய்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குங்க, பார்க்க குட்டி வண்டி தாங்க. இங்கே நின்னா என் கையை அதிகபட்சம் பாதி போனட்டுக்கு கூட போக மாட்டுதுங்க, அப்படி இருக்குதுங்க வண்டி. அடாடாடாடாடாடாடா, உள்ள பார்ப்போமா வண்டிக்குள்ள. வாவ், இட்ஸ் அமேசிங் ரோல்ஸ் ராய்ஸ் ஜிஃபேமே. இது சுத்தமா என்ன கையால இங்க ஆட மாட்டுதா? அப்ப எப்படிங்க இப்படின்னு ஆகுது? வேற லெவல். பெட்ரோல் போடுற இடம் எங்க இருக்கு பாருங்க. வாவ், சே இதுல டிக்கிய பாருங்க. அடாடாடா, அல்டிமேட்டுங்க. இது ரோல்ஸ் ராய்ஸ் என்ன எக்ஸ் கார்ஸ் அப்படின்னு போட்டுருக்கு, வெறும் ரோல்ஸ் ராய்ஸ் பேந்தமா இல்லை என்னன்னு ஒண்ணுமே புரியல. இது ஆனால் தரமா இருக்குதுங்க. வாவ், செம்மைங்க. ஓகே ஜிஃபேம், ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா ரூமுக்கு வந்தாச்சு. வண்டியோட எல்லா ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ இருட்டு கட்டிடுச்சு அப்படிங்கிறதால உங்களுக்கு வண்டி சரியான காட்ட முடியாது. அடுத்த பிளாக்ல வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன் என்னென்ன நம்ம மாட்டணும்னு. மாட்டது எல்லாமே ஒரு முக்கியமான விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஃப்ரண்ட்டில் அது ஓகே, பட் சைடில் வந்து கம்பல்சரி மாட்டி ஆகணும். ஸோ அது ரெண்டு தான் நம்ம வந்து வாங்கி பழசில் மாட்டியாச்சு. இதில் வந்து நமக்கு முதலாளி பாதி காசு ரிட்டர்ன் கொடுத்துருவாரு. டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரியால் செலவாச்சு. அதில் 150 ரியால் நமக்கு வந்துடும். ஸோ நம்ம காசு ஒரு 150 ரியால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி ஒரு கணக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய விளாகை முடிச்சாச்சு. இதுக்கே நமக்கு அப்படியே நேரம் கரெக்டாக போயிடுச்சுங்க. ஓகே, ஸோ பார்ப்போம் அடுத்த கட்டம் வேலைகள்லாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு லவ் யூ ஆல், டாட்டா, பை பை. இந்த மார்க்கெட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு அந்த மார்க்கெட் போகணுன்னா டேரெக்டாக அந்த கூகுள் மேப் லொக்கேஷனுக்கு போங்க, பாருங்கள். உங்கள் வண்டிக்கு ஏதாவது தேவை அப்படின்னா பிக்கப் பண்ணிக்கோங்க. ஜிஃபேம், லவ் யூ ஆல். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.